எல்லோரும் நல்லவர்களே என்ற சத்தியத்தினை உய்த்து உணர்ந்து எப்போதும் எல்லோரிடமும் நட்பு பாராட்டி இறைவனுக்கு சதா சர்வ காலமும் நன்றி பாராட்டி மகிழ்ந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள். ஜப்பானில் உலகிலேயே மிக அதிக வயது கொண்ட பெரியவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரது 113ஆம் வயதை அந்த கிராமமே கொண்டாடி மகிழ்ந்தது. அவரை பேட்டி எடுக்க ஒரு புகழ்பெற்ற பத்திரிகை நிறுவனத்தின் ஆசிரியர் ஒருவர் வந்திருந்தார். உங்களது இத்தனை ஆண்டு வாழ்க்கை அனுபவத்தை எங்களுக்கு ஒரு வரியில் கூற முடியுமா என அன்புடன் கேட்டார். அதற்கு அந்த முதியவர் சற்று நேரம் சிந்தித்துவிட்டு, இந்த உலகத்தில் யாருமே கெட்டவங்க இல்லப்பா என்று வாஞ்சையுடன் கூறினார். எத்தனை வருட வாழ்க்கை அனுபவம், இதில் எத்தனை வெற்றி தோல்விகள், எத்தனை லாப நஷ்டங்கள், எத்தனை பிறப்பு இறப்புகள், எத்தனை சுகதுக்கங்களை சந்தித்திருப்பார். அத்தனை அனுபவத்திலிருந்தும் அவர் கடைந்தெடுத்து தந்த ஒரு பொன்மொழி, இந்த உலகத்தில் யாருமே கெட்டவர்கள் இல்லை. மகாபாரதத்தில் தர்மரிடம் நம் நாட்டில் மோசமானவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என எண்ணி வரும்படி கூறப்பட்டது. தர்மரோ, மாத கணக்கில் நாடு முழுவதும் தேடி பார்த்து விட்டேன், ஒருவர் கூட மோசமானவர்கள் என்று கூறும்படி இல்லை. பல தவறுகள் செய்து தண்டிக்கப்பட்டவர்களுக்கு பின்னும் கூட ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை அவர்களை அப்படி செய்ய தூண்டியிருந்ததே தவிர இயல்பினில் அவர்களும் மிக நல்லவர்களாகத்தான் இருந்தார்கள் என்று தர்மர் கூறினார். எத்தனை பெரிய சத்தியம் இது! ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ராங் பீப்புள் வில் ஆல்வேஸ் டீச் யூ த ரைட் லெசன்ஸ். அவசரமாக ஒரு 100 ரூபாய் தர முடியுமா, நாளை திருப்பி தந்து விடுகின்றேன் என ஒருவர் கேட்கின்றார். நாமும் நம்பி கொடுக்கின்றோம். ஆனால் ஆண்டுகள் பலவாகியும் வாங்கிய பணத்தை அவர் திருப்பி தரவே இல்லை. மேலோட்டமாக பார்த்தால் அவர் தவறானவர்தான். ஆனால் அவர் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்று தந்திருக்கின்றார். சரியாக ஆராயாமல் ஒருவர் கேட்டதும் பணத்தை தூக்கி கொடுத்து விடக்கூடாது என்பதுதான் அந்த பாடம். அந்த பாடத்திற்கு ஃபீஸ் வேண்டாமா? அதுதான் அந்த 100 ரூபாய். எத்தனையோ லட்சம் கோடி என கொடுத்து ஏமாந்து போவதற்கு முன்பே நமக்கு ஒரு நல்ல பாடம் கிடைத்துவிட்டது. ஏதோ ஒரு விதத்தில் அவரும் ஒரு நமது மதிப்பிற்குரிய ஆசிரியர்தான் என புரிந்து கொண்டால் பிபி ஏறாது, தூக்கம் கெடாது, நம் வேலைகளில் கவனம் சிதறாது, உண்ணும் உணவு நல்ல விதமாக செரிக்கும், ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்போம். பெரும்பாலான தடுப்பூசிகளிலும் இதே தத்துவம்தான் செயல்படுகிறது. முள்ளை முள்ளால் எடுப்பது போல நோய்க்கிருமியை கொண்டே நோய்க்கிருமிகள் அழிக்கப்படுகின்றன. தடுப்பூசிகள் மற்றும் தடுப்பு மருந்துகள் மூலம் வீரியம் குறைந்த நோய்க்கிருமிகளையே சிறிதளவு நம் உடலுக்குள் செலுத்துகிறார்கள். நம் உடல் உடனே எச்சரிக்கை அடைந்து அந்த கிருமிகளுக்கு எதிராக எதிர் அணுக்களை உருவாக்கி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கிவிடும். பிறகு மற்றொரு சமயத்தில் வெளிப்புறத்திலிருந்து நோய்க்கிருமிகள் உண்மையிலேயே வீரியத்துடன் நம் உடலுக்குள் நுழைந்தாலும் கூட ஏற்கனவே உள்ள எதிர் அணுக்கள் அந்த கிருமிகளை அடையாளம் கண்டு அழித்துவிடும். இதன் பலனாக அந்த நோய் நம்மை அண்டவே முடியாது. வீரியம் குறைந்த கிருமி வீரியம் மிக்க கிருமிகளை அழிக்க நம்மை தயார்படுத்துவது போலவே வாழ்விலும் நம்மை தொந்தரவு செய்பவர்கள், நம் செயலில் தடை ஏற்படுத்துபவர்கள், நமக்கு எதிராக பல வழிகளில் செயல்படுபவர்களும் கூட நல்லவர்கள்தான். அவர்கள் நமக்குள் இருக்கும் ஆற்றலையும் அறிவையும் நற்பண்புகளையும் பன்மடங்கு உருவாக்கி வாழ்வில் வரவிருக்கும் பெரும் சவால்களை எதிர்கொண்டு பெரும் வெற்றிகளை குவித்திட ஸ்பெஷல் ட்ரெயினர்களாக, சிறப்பு பயிற்சியாளர்களாக இருக்கிறார்கள். இந்த உண்மையை மட்டும் புரிந்து கொண்டால் நம் வாழ்வில் பொல்லாதவர்கள், எதிரிகள் என்று யாருமே இல்லாது போய்விடுவார்கள். உலகில் யாராயினும் ஒன்று உதவி செய்யும் நண்பராக இருக்க வேண்டும், அல்லது பலவித சிரமங்களை கொடுத்து அதன் மூலம் பாடம் கற்றுத்தரும், பலப்படுத்தும் நல் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் இறைவனும் நிர்தோஷ் டிராமா நிர்தோஷ் ஆத்மா என்று கூறுகின்றார். இந்த உலக நாடகத்தின் எந்த காட்சியும் குற்றமற்றது, பிழையற்றது, மிகச் சரியானது, மிக நியாயமானது. இந்த உலக நாடகத்தில் பங்கு பெறும் பல பல கதாபாத்திரங்களும், அதாவது எல்லா மனிதர்களும் கூட குற்றமற்றவர்கள். சிலர் நேரிடையாக நமக்கு நன்மை செய்கிறார்கள். சிலர் நாம் கற்றுக்கொள்ளவும் நாம் பலம் மிக்கவர் ஆகுவதற்கும் மறைமுகமாக நன்மை செய்கிறார்கள். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடலை உள்ளம் உணர்ந்துதான் நம் பெரியவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அவர்கள் காட்டிய அந்த ஞான வழியில் நாமும் புரிந்து நடந்து வாழ்வில் எல்லா நன்மைகளையும் எந்நாளும் அடைந்து மகிழ்வோம். நல்லது. நன்றி. வணக்கம்.